வைத்தியர்கள் உட்பட ஒட்டுமொத்த அரசு சேவைக்கும் 2026ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட அடிப்படை சம்பள அதிகரிப்பிற்காக அரசாங்கத்திற்கு 220 பில்லியன் ரூபாய் மேலதிக நிதியை செலவிட நேரிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜேதிச தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் 2027ஆம் ஆண்டில் இதற்காக 330 பில்லியன் ரூபாய் செலவாகும் என்றும் அமைச்சர் வெளிப்படுத்தினார். நாங்கள் வைத்தியர்கள் உட்பட நாட்டின் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுக்கும் இந்த மாதத்திலும் அடிப்படை சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளோம். இந்த அடிப்படை சம்பள அதிகரிப்பிற்காக மாத்திரம் 2025ஆம் ஆண்டில் 110 பில்லியன் ரூபாய் செலவானது. இவ்வருடம் 220 பில்லியன் ரூபாய் செலவாகின்றது. 2027இல் 330 பில்லியன் ரூபாய் செலவாகும். இது மொத்த சம்பளத்திற்கு செலவாகும் தொகை அல்ல, இந்த சம்பள அதிகரிப்பிற்கு மாத்திரமேயாகும். அப்போது இது சம்பளத்துடன் இணைகின்றது. அந்த அதிகரிக்கப்பட்ட அடிப்படை சம்பளம் ஜனவரி மாதத்திலும் அதிகமாக கிடைத்தது. அந்த அடிப்படை சம்பளத்திற்கு அமைவாக மேலதிக நேரம் அதிகரிக்கின்றது. ஏனைய மேலதிக நேர கொடுப்பனவுகள் அதிகரிக்கின்றன. விடுமுறை தின கொடுப்பனவுகள் அதிகரிக்கின்றன. இவற்றை நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு சார்பாகவே செய்ய முடியும் என்றும் தெரிவித்தார்.